தேவி பாகவதம் த்விதீய ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயம் சப்தமோத்தியாயம் போல அனுபவத்தில் குந்தி தேவி தன்னுடைய 5 குழந்தைகளையும் கொண்டு ஹஸ்தினபுரம் வந்ததாக நம்ம சொல்லி நிறுத்தினோம். இப்படி பார்த்தன்மார் உண்டானா, பீஷ்மர் அவளை ரட்சிச்சார், அப்படி வரை சொல்லி நிறுத்தினோம். பாண்டோடு கதை தெரிஞ்ச அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் எப்படி இந்த குழந்தைகள் கிடச்சதுன்னு கேட்க, இதெல்லாம் தேவபுத்திரன்மாராக்கும் அப்படின்னு குந்தி சொல்ல, அது உண்மை நிரூபிக்கிறதுக்காக அத்தனை தேவர்களையும் பிரார்த்தனை பண்ணினா 50 பேரும் வந்து சாட்சி சொல்ல எல்லாரும் அந்த குழந்தைகளை அங்கீகரிச்சான்னு வர சொல்லி நிறுத்தினோம். கிஷ்டாத்தான் மகாபாரதத்தினுடைய கதையை சொல்லிட்டு வர, அது அடுத்தது இப்போ நேராக பாஞ்சாலி சுயம்பரத்துக்கு போயாச்சு. பாஞ்சாலி சுயம்பரம் கழிஞ்சாச்சு. இப்போ 7வது அத்தியாயம். பஞ்சானாம் திரௌபதி பாரியா சாமான்யா சா பதிவ்ரதா பஞ்சபுத்ரா துதஸ்யாசுர் பர்த்ருப்யோ தீவசுந்தரா. 5 பேருடன் பாரியா இருந்தா திரௌபதி. அவள் மான்யையும் பதிவிரதையும் ஆயிருந்தா. பர்த்தாக்கன்மாரை விட அதீவ சுந்தரமான 5 புத்திரன்மார் அவளுக்கு உண்டாயிருந்தா. 5 பேருக்கு பாரியா இருந்தாலும் அவள் பதிவிரதையா இருந்தாளாம். இது எப்படி ஒத்துக்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். இந்த பாஞ்சாலிங்கிறது ஒரு பொண்ணும் கிடையாது, பஞ்சபாண்டவர்மார் சாதாரண மனுஷாலும் கிடையாது. கதாபூர்வமா வர்ணிச்சிருக்கா. பரமாத்ம ஸ்வரூபஸ்ய சீதாராமஸ்ய சேஷ்டிதம் வர்ணிதிஞ்ச ஏகரூபஸ்ய தது சரீர விசேஷமது அப்படின்னு சூத்திரத்தில் சொல்றது. புராண இதிகாசங்கள் எல்லாமே ஒரு கதாபாத்திரத்தோடு வர்ணிச்சிருக்கா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இல்லையா? ஸ்ருதினா வேதம், சத்தியமான வஸ்து என்னதுங்கிறது வேதம். அதை ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லித்தரப்படுறது ஸ்மிருதி, மனுஸ்மிருதி மாதிரி. அதை கதாபூர்வம் வர்ணிக்கிறது புராணம். இப்போ சரிக்கும் பஞ்சபாண்டவான்னா யார் அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷனுடைய 5 சக்திகள் தான் பஞ்சபாண்டவன். தர்மம், வீரியம், பலம், நல்ல குலம், சகன சக்தி. இதுதான் திருதராஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ குணங்கள் எதுவாக இருந்தாலும் செயல்படுற சக்தி ஒன்று தானே இருக்கும் இல்லையா? இப்போ கண் பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகிறது, நாக்கு ருசிக்கிறது, தொலி ஸ்பர்சிக்கிறது, இதெல்லாம் பஞ்ச தன்மாத்திரையாக இருந்தாலும் இதெல்லாம் எண்ணத்தினுடைய செயல்பாடுனால நடக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிற சைதன்யத்தினுடைய இதில். அதே மாதிரி இந்த 5 குணங்களும் செயல்படுறது ஒரு சக்தியினால தான். அந்த ஜீவன் உள்ள இருக்கிற ஆத்ம சைதன்யமாக இருக்கப்பட்ட அந்த பிரம்ம சுரூபமாக இருக்கப்பட்ட அந்த சைதன்யத்தினால தான். அதனால தான் 5 ஒரு மனைவி அப்படின்னு சொன்னாலே ஒழிய, இப்போ அந்த பாண்டவரில் இப்போ தர்மம் செயல்படும் போது அந்த சக்தி தர்மத்துக்கு அனுசரிச்சிருக்கும். வீரியத்தை செயல்படும் போது அந்த சக்தி வீரியத்துக்கு அனுசரிச்சிருக்கும். அதுதான் 5 பேருக்கு ஒரு மனைவின்னு தாத்பரியமா வழியா 5 சகோதரன்மார் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது அல்ல. இதெல்லாம் தத்துவபரமான காரியங்கள். ஏன்னா ஜேஷ்ட பிராதா பிதா சமகான வாக்கியம். மூத்த அண்ணா அப்பாவுக்கு சமானம், இப்போ மன்னியும் அம்மைக்கு சமானம். அப்படி இருக்கும்போது தர்மபுத்திரனுடைய மனைவி பாஞ்சாலிங்கும் போது பாக்கி உள்ளவளுக்கெல்லாம் அம்மைக்கு ஸ்தானம் இல்லையா? ஆனால் அடுத்த வருஷம் பீமனுக்கு மனைவி, அதுக்கு அடுத்த வருஷம் அர்ஜுனுக்கு மனைவி, இப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாத காரியமாக இருக்கும். அதனால தான் இதை எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் தத்துவங்கள். கர்மயோகத்தில் மோட்சம் அடையிறதுக்கு மகாபாரதமும், ஞான யோகத்தில் மோட்சம் அடையிறதுக்கு ராமாயணமும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் தாத்பரியம். அதனால தான் 5 பேருக்குடைய மனைவியாக இருந்தாலும் அவள் பதிவிரதை சொல்லப்பட்டது. இது ஒரு ஸ்திரீ அல்ல, சக்தின்னு அர்த்தம். அப்படி 5 மனைவிகள், 5 புருஷன்மார் திரௌபதிக்கு. ஆனால் பாக்குழுவாளுக்கும் இதை மாதிரி வேற மனைவிகளும் உண்டு. அர்ஜுனஸ்ய ததா பாரியா கிருஷ்ணஸ்ய பகினி சுபா சுபத்ராயா ஹிருதாபூர்வம் ஜிஷ்டுனா ஹரிரம்மதே. அர்ஜுனுடைய பத்னி தான் கிருஷ்ணனுடைய சகோதரியான சுபத்ரை. அவள் கிருஷ்ணனுடைய சம்மதத்தோட அபகரித்து கொண்டு வந்தார். இப்படி
அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டுண்டோ. தஸ்யாம் ஜாதோ மகாவீரோ நிகதோசௌ ரணாஜிரே அபிமன்யோர் ஹதஸ்தத்ர திரௌபத்யாஷ்ட சுதாகிலா. மகாவீரனான அபிமன்யு, இந்த அபிமன்யு கர்ப்பத்தில் இருக்கும்போதே சுபத்திரைக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, இவர் இந்த யுத்தத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, எப்படிம்மா இந்த யுத்தமெல்லாம் பண்ணுறாளேன்னா, இந்த வியூகமெல்லாம் என்னது அப்படின்னு கேட்க, பத்ம வியூகம்னா என்னது, அதை எப்படி பொழிச்சுட்டு போகலாம், சக்கர வியூகம்னா எப்படி அதை பொழிச்சுட்டு போகலாம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். கிருஷ்ணன் சொல்ல சொல்ல சுபத்திரை தூங்கிட்டா. ஆனால் இவர் சொல்லும்போது அதை ரசித்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆன்னு மூலர ஒரு சப்தம் கேட்குறது. ஆனால் பகவான் பார்த்தார், தெரிஞ்செடுத்து இது அபிமன்யுவாக்கும் கேட்குறான்னு சொல்லி. அதனால என்னன்னா, இந்த வியூகத்தை உடைக்கிறவரை சொல்லிட்டு நிறுத்திட்டார். திரும்பி வரத்துக்குள்ள, அது வெளியில் வரத்துக்குள்ள வழியை சொல்லி கொடுக்கலை. அதனால தான் அபிமன்யு மாட்டிக்கிறான். எல்லாருமா சேர்ந்து, அத்தனை பேர், கர்ணன், துரியோதனன் எல்லாருமா சேர்ந்து அபிமன்யு வதம் பண்ணுறா அப்படின்னு மகாபாரத கதையில் வருது. ஏன் இப்படி அபிமன்யு எங்கே வதம் பண்ணோம்னா, அபிமன்யுனுடைய அந்த தத்துவம் அதோட தீரணும். ஏன்னா அபிமன்யோட தத்துவம் தீர்ந்தா தான் அர்ஜுனன் சோபிக்க முடியும். இல்லைன்னா அந்த கர்ணன் இருக்கப்பட்ட, கையில் இருக்கப்பட்ட அந்த அஸ்திரம் இவனை மறுபடியும் பிரஷ்னமாயிடும். அதனால அபிமன்யுவை அறிஞ்சுதான் கிருஷ்ணன் அதை கொடுக்கிறார் தாத்பரியம். இப்படி அபிமன்யு கொல்லப்பட்டது மாத்திரமல்ல, திரௌபதியோட புத்திரன்மாரும் 5 புத்திரன்மாரும் யுத்தத்தில் கொல்லப்பட்டான். அபிமன்யூர் வராபாரியா வைராடி சாதி சுந்தரி குலாந்தே சுஷுவே புத்திரம் மிருதோ பானாகிரினா சிசு. அபிமன்யுனுடைய பாரியை விராடராஜாவுடைய சுந்தரியான உத்தரை, வம்சத்துடைய அவசானத்தை கண்ணியான ஒரு புத்திரனை பிரசவிச்சா. அந்த புத்திரனும் பானாகினி ஏற்று மிருதியடைய ஜீவித சது கிருஷ்ணேன பாகினேய சுதஸ்வயம் திரவுணி பானாகினிர் நிர்தக்த பிரதாபேனாத்புதேனச்சா. கிருஷ்ணனோ அந்த பாகினேய புத்திரன், பாகினேயன்னா மருமான், பகினியனுடைய புத்திரன் பாகினேயன், அஸ்வத்தமாவோட வானத்தால் ஜெயிச்ச அந்த புத்திரனை இவர் தன்னுடைய அற்புத பிரபாவம் கொண்டு ரட்சப்படுத்தி ஜீவிப்பிச்சார். இப்படி பெரிய ஒரு பரீட்சணத்துக்கு விதேனாய் ஜனிச்சதுனால அந்த குழந்தைக்கு பரீட்சித் அப்படின்னு பேர் வந்தது. பரீட்சணேஷு வம்சேஷு ஜாதோ யஸ்மாத் வரஸ்துதா தஸ்மாத் பரீட்சிதோ நாம விக்யாத பிரதிவீதலே. அந்த வம்சமே பரீட்சணமாக இருக்க அது ஜனிச்ச உத்தம புத்திரன் ஆனதுனால அவனுக்கு பரீட்சித்தின பேர் பூமியிலெங்கும் பிரசித்தமாச்சு. நிகதேஷு ஜ புத்திரேஷு திருதராஷ்டிரோதி துக்கிதா தஸ்தோ பாண்டவராஜ்யே ஜ பீமவாக் பாணபீடிதா. புத்திரன்மாரெல்லாம் மரணப்பட்டான். அதீப துக்கிதனான திருதராஷ்டிரன் பீமனுடைய கொள்ளி வாக்குகளேற்று பாண்டவருடைய கொட்டாரத்தில் பார்த்தார். இந்த பீமசேனன் எப்போ பார்த்தாலும் திருதராஷ்டிரரை குத்தி குத்தி சொல்லிட்டே இருப்பனான். ஏன்னா அவ்வளவு அவர்ஷன். 50 பேருக்கு உபதிரவம் உண்டாக்கின துரியோதனுடைய பிதாங்கிற மட்டுமல்ல, ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாங்கிற முறையில் நீதிக்கு புறம்பாடா தன்னுடைய மகன் மேலே இருக்கிற ஸ்நேகம், புத்திரபாசத்தினால ராஜநீதி அவர் கடைபிடிக்கல. அந்த கோபம் பீமசேனனுக்கு. அது எப்பவுமே பலம் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் இல்லையா, அதுதான் பீமன். காந்தாரிஜ ததா திஷ்டத் புத்திரசோகாதுரம் பிருஷம் சேவாம் தாயோ திவாராத்திரம் சகாரார்த்தோ யுதிஷ்டிரஹா. புத்திரசோகத்தால் அத்தியந்தம் துக்கிதனாய் காந்தாவரியும் அங்கே ஸ்தாபிச்சா. 2 பேரும், திருதராஷ்டிரம் சரி காந்தாரியும் சரி, பயங்கரமான துக்கத்தினால அவ 100 புத்திரன்மாராக்க அவ பறி கொடுத்துருக்கா பாருங்க. அப்படி இருந்தா கூட சோகார்த்தனான யுதிஷ்டிரன் ராப்பகல் அவ்வாறு சுஷ்ரூஷிச்சார். அதுதான் தர்மம்ங்கிறது. ஏன்னா அவ எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் புத்திரனுடைய தர்மம் அம்மா அப்பாவை ரட்சிக்கிறது தானே. அதனால பெரியப்பா பெரியம்மையானாலும் அம்மா அப்பாவுக்கு சமானம் தானே, ஜேஷ்ட பிராரா பிதாசமாக நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த காரணத்தினால யுதிஷ்டனை வாழ சுஷ்ரூஷின்னு வந்தார். விதுரோப்பெரி தர்மாத்மா பிரக்ஞா நேத்திரம் அபோதயத் யுதிஷ்டிரஸ்யானுமதே பிராதர் பார்ஷம் விதிஷ்டிதே.
யுதிஷ்டிர சம்மதத்தோட சகோதரனான திருதராஷ்டிரோடைய அடுத்திருந்து அடி தர்மாத்மான விதுரன் அந்த பிரஜா சக்ருஷ உபதேசிச்சார். தர்மபுத்திரோபி தர்மாத்மா சகார சேவனம் பிது புத்திரசோகோத்பவம் துக்கம் தஸ்ய விஸ்மாரயன் நிவாம். புத்திர விரகம் கொண்டு உண்டான துக்கம் ஓர்மிப்பிக்காதிருக்கணுமானா ஓர்மிக்காமிருக்கிற வழியில் தர்மாத்மான தர்மபுத்திரரும் பிதாவை சுশ্ரூஷிச்சார். ஏன்னா அவளுக்கு ப்ராப்பர் கேர் கொடுத்ததுனால புத்திரன் இல்லைங்கிற துக்கம் அவளுக்கு அதிகமாக தோணாத்த மாதிரி அவளை சம்ரட்சிச்சானான் திருதராஷ்டிரன் தர்மபுத்திரர். இதா ஸ்ருணோதி விருத்தௌசௌ ததா பீமோதி ரோஷிதா வாக்பாணேனாகனத்தம் து ஸ்ராவயன் சம்ஸ்திதான் ஜனான். ஆனால் பீமசேனன் எப்படின்னா அந்த திருதராஷ்டிர கேட்கறதுக்கு மாதிரி குத்துவாக்க சொல்லிட்டே இருப்பான். கோபப்பட்டு வாக்ஷரங்கள் கொண்டு அவரை முறிவேற்பிக்கிறான். பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவர் கேட்கணும்னு சொல்லிட்டு குத்துவாக்க சொல்லிட்டே இருப்பான் பீமன். எப்படி மயா புத்திராகதா சர்வே துஷ்டஸ்யாந்தஸ்ய தேனே துஷாசனஸ்ய ருதிரம் பீதம் ஹிருத்யம் ததா பிரஷம். யுத்தத்தில் துஷ்டனும் மந்தனுமான உன்னுடைய புத்திரன்மார எல்லாம் நான் தான் கொன்னேன். அந்த துஷாசனுடைய ரத்தம் முழுவதும் நான் குடித்தேன். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஒரு அப்பாட்ட சொல்கிறார், உன் பிள்ளையோட ரத்தத்தை நான் குடித்தேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? கேட்டுக்கோ. புனக்தி பிண்டமந்தோயம் மயா தத்தம் கதத்ரபாக துவாங்ஷபத்வா சுபச்சாபி பிரதா ஜீவத்யசௌ ஜனஹா. இந்த ஆர்டியோ சொல்கிற மாதிரியாக்க சொல்கிறான். இந்த குருடலாக இருக்கானே இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட நாணமானமே கிடையாது. ஏன்னா அத்தனை வேண்டாத்தனத்தையும் பண்ணிட்டு அம்பிட்டு புத்திரன் மாதிரியும் பறி கொடுத்துட்டு பாரு, நான் கொடுக்குற சாத்தை உருட்டு சாப்பிட்றான் பாரு. இவன் காக்கை போலையும் பட்டியை போலையும் இந்த மனுஷன் வருதே ஜீவிக்கிறான். காக்கை எம்பிட்டு விரட்டினாலும் திருப்பியும் வந்து அது கொத்தி எடுக்கும் இல்லையா ஆகாரத்தை. நான் எப்படி விரட்டும் ஓடு, நம்ம போனப்புறம் திருப்பியும் அது வரும், நம்ம எதாவது வச்சு தான் சாப்பிட்றதுக்கு வரும். எவ்வளவு விரட்டினாலும் ஆட்டினாலும் துப்பினாலும் அதை நம்ம குத்தம் சொன்னாலும் சாப்பிட்டுட்டு போகுமே, அந்த மாதிரி லெஜ்ஜை இல்லாமல் இருக்கான் இந்த அந்தன். ஏவம் விதானி ரூக்ஷாணி ஸ்ராவியத்யனுவாசனம் ஆஸ்வாசயந்தி தர்மாத்மா மூர்கோயமிதி சம்புருவன். இப்படி ரூட்சமான வாக்குகள் தினந்தோறும் பீமசேனன் சொல்லுவனாம். எப்பெல்லாம் தரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் அந்த திருதராஷ்டிரோட கிட்ட வந்து இப்படி சொல்லிகிட்டே இருப்பனான். ஆனால் தர்மாத்மாவான யுதிஷ்டனோ அவன் மூர்க்கன், அவன் ஏதோ தெரியாமல் சொல்லுவான். நம்ம அப்படிப்பட்டவன் தான், அவனுடைய சுபாவம் தெரியும் இல்லையா பெரியப்பா, அதனால நீங்கள் வருத்தப்படாதுங்கோ சொல்லி ஆஸ்வசிப்பிறான் யுதிஷ்டிரன். அஷ்டாதசைவ வருஷாணி ஸ்தித்வா தத்ரைவ துக்கிதா திருதராஷ்டிரோ வனேயானம் பார்த்தயாமாச தர்மஜம். இப்படி பீமசேனனோட குத்துவாக்கும் தர்மபுத்தனுடைய பரிஜரணமும் அவருடைய ஆஸ்வாச வாக்கும் எல்லாம் கேட்டு 18 வருஷம் சகிச்சானாம் திருதராஷ்டிரம். எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை பாருங்க இல்லையா. என்னன்னா தப்பு பண்ணினா தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும், அதுதான் தாத்தம். என்னதான் இருந்தாலும் புத்திரபாஷம் இருந்தாலும் அவன் அயோக்கியத்தனம் பண்றான் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அதை தடுத்து நிறுத்தணும் இல்லையா ஒரு ராஜானா. ஆனால் அது முடியாது. ஏன்னா அவன் வந்து அந்தனா இருக்கான்னு சொன்னா இந்த பாஷந்தான் கண்ணை மறைக்கிறத ஒழிய தர்மத்தை விட்டுடுறான்னு அர்த்தம். அதுதான் அந்த குருடன் அர்த்தம். இந்த புத்திர பாஷந்தான் முன்னுக்கு நிற்கிறது, அல்லாம நியாயம் தர்மம் எல்லாம் அங்க அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால அவன் அந்த குருடன். அந்த பாபத்தினுடைய பலத்தை அனுபவிச்சுத்தானே தீர்க்கணும் பாருங்க. கொன்னா பாபம் தின்னா தெரியும், செய்த பாபத்தினுடைய துக்கத்தை அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும். துக்கமா வந்து அனுபவிச்சு தான் தீர்க்கணும், அல்லாமல்லாம் பாபம் தீராது. 18 வருஷம் இது அத்தனையும் சகிச்சு கடைசியில் பார்த்தார், இனி முடியாது, நமக்கு பேசாம காட்டில் போய் தபசுக்கு போயிடுவோம். இந்த இங்கே இருக்கிறதுனால தானே பீமசேனனோட இந்த வாக்கு கேட்க வேண்டி வருது இல்லையா அப்படின்னு போனோம்னு தீர்மானிக்கிறார். ஆனால் என்னதான் இருந்தாலும் மகாராஜா தர்மபுத்திரர் இல்லையா, ராஜாவோட அனுமதி இல்லாமல் போகப்படாது. அது மட்டுமல்ல ஒரு புத்திரனோட ஸ்தானத்திலிருந்து ரட்சிக்கிறான், புத்திரன் அனுமதி கொடுக்கணும், கொடுத்தா தான் போக முடியும், தன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அதாக்கும் அப்பாவாக இருந்தாலும் ராஜாங்கும் போது மகன்கிறது அங்கே கிடையாது. நேர பார்த்தார், என்ன செய்யறது, நேர போய் தர்மபுத்திரர்கிட்ட கேட்கிறார். அயாச்சத தர்மபுத்திரம் திருதராஷ்டிரோ மகீபதி
புத்திரேபியோகம் ததாம்யத்ய நிவாபம் விதிபூர்வகம். திருதராஷ்டிர மகாராஜா தர்மபுத்திரத்தை போய் சொல்கிறார், தர்மா, எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கர்மம் பண்ணி உதகக்கிரியை பண்ணணும், அதுக்கு நீ அனுமதிக்கணும், என்னை வனத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்கணும். மிருகோதரேண சர்வேஷாம் கிருத்த மத்ரோத்வயுகம் நக்ருதம் மம புத்திரானாம் பூர்வ வைரை மனுஸ்மரன். யுத்தத்தில் மிருதி அடைஞ்சவாளுக்கெல்லாம் மிருகோதரன் அந்தியகரமால் செய்திருக்கான். இருந்தாலும் பூர்வ வைராக்கியம் வச்சுக்கொண்டு என்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் அவன் செய்யலை. பாக்கி எல்லாருக்கும் மிருகோதரன்னா பீமன் கர்மம் பண்ணினான். ஆனால் ஒரு கௌரவாளுக்கு கூட அவன் கர்மம் பண்ணலை, பூர்வ வைராக்கியத்தை வச்சுட்டோம். அதனால் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அந்திய கர்மம் பண்ணாததுனால அவளுக்கு கதி இல்லாமல் இருக்கா. ததாசி சேத்தனம் மஹ்யம் கிருத்வா சைவர்த்வைதிகம் கமிஷ்யேகம் வனம் தப்தும் தபஸ் சொர்க்கபலப்பிரதம். எனக்கு வேண்ட தனம் நீ தருவியானா நான் என் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பரலோகிரிகள் செய்துட்டு சொர்க்கபலம் നൽകப்பட்ட தபஸை செய்து நான் செய்யறதுக்காக நான் வனத்துக்கு போகிறேன். உதவிக்கிரியை பண்ணமான செலவுண்டே இந்த அந்த காலத்திலே பாருங்க. அதனால வைதிகம் நிறையா பணமாகிறது செலவாகிறதுன்னு சொல்லப்படாது, மகாபாரதத்திலே இருக்கு. எனக்கு அதுக்குள்ள தனம் நீ தருவியானா நான் அதை செய்கிறேன். ஏன்னா இவன் மகாராஜா, அதிகாரம் தர்மபுத்திரருக்குத்தான், திருதராஷ்டிரருக்கு ஒன்றும் கிடையாது. ததாசி சேத்தனம் மஹ்யம், எனக்கு நீ தனம் தந்தையானா சைவர்த்வத வைகியம், நான் அந்த காரியங்களை பண்ணுவேன். கவிஷ்யேகம் வனம் தப்தும் தபஸ் சொர்க்கபலப்பிரதம், அந்த கர்மாவை பண்ணிட்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நான் தபஸ் பண்ணி நான் என்னுடைய காரியத்தை பார்த்துக்கிறேன், சொர்க்க பிராப்தி அடைஞ்சுக்கிறேன். அதுக்கு நீ அனுமதிக்கணும், எனக்கு தனமும் தரணும். தனம் தருவியானா செய்வேன், தானோட கேட்கலை, தருவியானா செய்வேன். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹவு டு ரெஸ்பெக்ட் தி ரூலர் அப்படின்னு. ஏன்னா அந்த ரூலர் அந்த மாதிரி இருக்கணும்னு தாற்பயம். இப்படி சொன்ன உடனே ஏகாந்தே மிதுனோ நோக்தோ ராஜா தர்மசுதசுச்சி தனம் தாதும் மனச்சக்கரே திருதராஷ்டிராய சார்த்தினே. ஏகாந்தத்தில் விழிச்சு விதர் உபதேசிச்சது கேட்டு சுத்தாத்மா தர்மபுத்திரர் திருதராஷ்டிர அபேட்சை அனுசரித்து அவருக்கு தனம் நல்கிறதுக்கு தீர்மானிச்சார். தர்மபுத்திர கொஞ்சம் ஆலோசிச்சது பணம் கொடுக்கறதுக்கு மடிச்சல்ல. காட்டில் எப்படி கண் தெரியாத இவர் தனியாக அனுப்புறது? அது மட்டும் இல்லை, அப்பா போயாச்சு, அப்பாவோட ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவர் பெரியப்பா, அவரை சுஷ்ரூஷிக்க வேண்டும் புத்திரனுடைய தர்மம், அவருடைய புத்திரன்மாரெல்லாம் போயாச்சு. ஸோ அந்த ஸ்தானத்தில் நான் தானே செய்யணும் அப்படின்னு இவர் சுஷ்ரூஷிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் போனம் முடியாது சொன்ன உடனே விதுரர் கூப்பிட்டு சொல்கிறார், இல்லை இது நீ செய்யணும், இது செய்ய வேண்டிய காரியம் தான் சொல்லி தனியாக கூப்பிட்டு உபதேசிக்கிறார். திருதராஷ்டிரம் முன்னக்க வச்சு சொல்லலை, அவருடைய ஆக்கிரகம் சாதிக்கட்டும், அவருடைய பாபத்தினுடைய பலம் அவர் அனுபவிச்சாச்சு, இனி அவர் தபஸ் பண்ணி அவருடைய காரியம் பார்த்துக்கிட்டு நீ அவருக்கு அனுமதி கொடு, தனம் கொடு அப்படின்னு சொல்ல விதுரருடைய வாக்குக்கு மதிப்பு கொடுத்த தர்மபுத்திரர் வேண்ட தனம் எல்லாம் நல்கி அவரை காட்டுக்கு போட்டு சம்மதிச்சார். சபாஹூய நிஜான் சர்வான் உவாஜ பிரதிவீபதி தனம் தாசியே மகாபாகா பித்ரே நிர்வாபமாகமினே. சொந்த மாளுகளை எல்லாம் விழிச்சு விட்டு ராஜா சொன்னார், மகாபாகன்மாரே, மக்களுக்கு பரலோகம் நடத்துறதுக்கு ஆகிரகிக்கப்பட்ட அப்பா, நான் வேண்ட தனம் கொடுக்கறேன். காதுங்காத வச்ச மாதிரி செய்யலை, பப்ளிக்காக எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் செய்யணும், ஜனங்கள் எல்லாம் அறியணுமே. அதனால் தச்சர்த்துவா வஜனம் பிராதுர் ஜேஷ்டஸ்யாம் அமித தேஜசா சங்கிரஹ்யேஸ்ய மகாபாகுர் மாருதி குபிதோ பிரவீத். அமித தேஜஸான ஜேஷ்டதனுடைய வாக்கு கேட்ட காரியம் கிரகிச்ச மகாபாகுவான மாருதி குபிதனாக சொல்றார், தனம் தேயம் மகாபாக துரியோதகிதாயக்கிம் அந்தோபி சுகமாப்னோதி மூர்க்கத்துவம் கிமத பரம். துரியோதனுக்கு ஹிதம் செய்யறதுக்கு வேண்டி தனம் கேட்க கொடுக்கணுமா? அந்த நானாலும் சுகமாய் கழிறானே, இதில் பரம் அவனுக்கு என்னவாக அவசியம்? இங்கிருந்து இது போட்டுமே, எதுக்கு தனம் கொடுத்து துரியோதனுக்கு மோட்சம் அடைக்கிறதுக்குள்ள வழி செய்யணும், எதுக்கு கொடுக்கணும், துஷ்டன் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் பீமசேனன். தபதுர்மந்திரதேநாத துக்கம் பிராப்தாவனே வயம் திரௌபதீஜ மகாபாகா சமானீதோ துராத்மனா. ஏனங்க மாருதின்னு வந்தால் மருத்தனுடைய புத்திரன் மாருதி, வாயு பகவான் தானே பீமசேனனுக்கு ஜென்மம் கொடுத்தார் இல்லையா? வாயுவை ரெண்டாவது வாயுவை தானே பிரார்த்தனை பண்ணினா குந்தி, அதனால மாருதின்னு பேர். மாருதினா ஹனுமான் அர்த்தம் உண்டு, ஆனால் இங்கே மாருதினா மருத்துனுடைய வாயுவனுடைய புத்திரன் மாருதி.
தவதுர்முந்திரிதுனாத துக்கம் பிராப்தா வனே பயம் திரௌபதீஜ மகாபாகா சமானீது துராத்மனா. உங்களுடைய இந்த துர்மந்திரம் கொண்டுதான் நமக்கு கஷ்டப்பட்ட காற்று கழியேண்டு வந்தது. துராத்மாவான துஷாசன் பாஞ்சாலிய சபையில வலிச்சு இழிச்சானே, நீங்க அதெல்லாம் மறந்துட்டேலாம். விராட பவனே வாச பிரசாதாத்தவ சுவ்ரதா தாசத்தும் ஜ கிருதம் சர்வைர் மத்ஸ்யஸ்யாமித விக்ரமைஹி. உங்களுக்கு இஷ்டப்படட்டும்னு கருதி உங்களுக்கு விரோதமா ஒன்று நடக்கப்படாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் விராட பவனத்தில் நம்மெல்லாம் தலைமறைவா இருந்தோம். அதிக பராக்கிரமசால நாமெல்லாம் மத்ஸ்யராஜாவுக்கு அடிமையாக போயிருந்தோமே. இதெல்லாம் உங்களை திருப்திப்படுத்துறதுக்க வேண்டிய ஆக்கம். தேவித்வாதம் நஜேஜேஷ்ட பிரபவேட் சம்ஷய கதம் சுபகாரோ விராடஸ்ய ஹத்வா புபம் து மாகதம். ஜேஷ்டனா நீங்கள் சூது கழிக்க மட்டும் போகலையானா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த நாசம் சம்பவிக்காதே. உங்கள் சூதுகளினால தானே எல்லாம், அதுதானே தொடக்கம். அத்தனை நாசத்துக்கும் காரணம் உங்களுடைய சூதுகளி தான். மாகதனை கொண்டுட்டு விராடனுடைய சமயக்காரனா நான் இருந்தேன் அல்லவா? அந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது நீங்க சூதுகளிக்க போலையானா. அது மட்டுமா, பிருகன்னலா கதம் ஜிஷ்ணுர்பவேத் பாலஸ்ய நர்த்தகா கிருத்வா வேஷம் மகாபாகுர் ஏஷாயா பாகுர் யோஷாயா வாசவாத்மஜா. இந்திரபுத்திரன் மகாபாகுமான அர்ஜுனன் அவனுடைய பையனை நிறுத்தம் படிப்பிக்கிறதுக்காக வேண்டி பெண் வேஷம் கட்டி பிருகன்னலையா வந்தான் இல்லையா? ஒற்ற பின்னல் பின்னி கையில் வளையெல்லாம் போட்டுண்டு சாரி உடுத்துண்டு ஸ்திரீகளுடைய வேஷம் தரிச்சு எப்படிப்பட்டவன் வர்ணிக்கிறார். காண்டி வபசபீதௌ காண்டி வசோபிதௌ ஹஸ்தௌ கிருதௌ கங்கண சோபிதௌ. காண்டீபம் பிடிக்கிற கையில கங்கணம் இப்படி போட்டுக்கண்டி வந்தது, வளை போட்டுக்கண்டி வந்தது. மானுஷஞ்ச பகுப்பிராப்பிய கிம் துக்கம் சியாதத பரம். மனுஷ சரீரம் திபிச்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றது இதை விட பெரிய துக்கம் வேற என்ன? காண்டீவம் பிடிக்க வேண்டிய கையில வளைய போட்டு நின்றானே அர்ஜுனன், எவ்வளவு துக்ககரமான காரியம். இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய இந்த சூதுகளி தான். திருஷ்டுவா வேணிம் கிருதாம் மூர்த்னி கஜ்ஜலம் லோச்சனே ததா அசிம் கிரகித்வா தரசா சேத்மியகம் நான்யதா சுகம். உச்சியில முடிக்கட்டும் கண்ணில மஷியும் கொண்டு வேகம் வாள் எடுத்து கொண்டு போய் கிழவனுடைய கழுத்து அறக்கணும்னாக்க எனக்கு தோணித்து. அல்லாமல் எனக்கு சுகம் கிடைக்காது. அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வந்தது அவனை பார்க்கும்போது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அபிருஷ்டுவாச்ச பகீபாலம் நிஷ்பிதோ நிர்மயா கிரகே தக்து காபஷ்ச பாபாத்மா நிர்தக்தேசௌ புரோஜனா. ராஜாட்ட கேட்காம அரக்கில்லத்தை நான் தீட்டேன். தீ வைக்கிறதுக்கு வந்த அந்த மகாபாவி புரோஜனன் அதில் வந்து மறிக்கவும் செய்தான். கீஜகா நிகதா சர்வே துவாம பிருஷ்டுவா ஜனாதிபா நததா நிகதா சர்வே சபாரியா திருதராஷ்டிரஜா. ராஜாவே, உங்கள்கிட்ட கேட்காமலே நான் கீஜகன் தொடங்கினவளெல்லாம் கொந்தேனே. பாரியமாரோட திருதராஷ்டிரன்மாரே அதுபோல நான் செய்திருக்கணும் ஆயிருந்தது, நான் கொல்லலை. கீஜகனை கொல்லறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கலை. ஆனால் அதே மாதிரி உங்களுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக நடக்கப்படாது சொல்லித்தான் நான் திருதராஷ்டிரன் பத்னியன் வருமனை விட்டேன். அது நான் கொந்திருக்கணும் ஆயிருந்தது. மூர்க்கத்துவம் தவ ராஜேந்திர கந்தர்வேபியஷ்ட மோச்சிதாக துரியோதனாதய காமம் சத்ரவோ நிகடீகிருதாக. ராஜாவே, பந்தனஸ்தனான துரியோனான சத்ருக்களை கந்தர்வமாரிலிருந்து மோஜிப்பிச்சது உங்களுடைய மூர்க்கத்துவத்தினாலே ஆக்கும். பண்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் பீமன். துரியோதன ஹிதாயாத்திய தனம் தாதும் துமிச்சசி நாகம்மே ததமே மகீபால சர்வதா பிரேரிதஸ்துவயா. துரியோதன ஹிதத்துக்கு வேண்டி தனம் நல்கிறதுக்கு நீங்கள் ஆகிரகிக்கிறீர்களே ராஜாவே, என்னதான சொன்னாலும் நான் அதை கொடுக்க சம்மதிக்க மாட்டேன். துரியோதனனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் பணம் கொடுக்கறத நான் ஒத்துக்க முடியாது, நான் சம்மதிக்க மாட்டேன். இத்யுக்த்வா நிர்கதே பீமே திரிவி பரிவ்ருத்தோ நபஹா ததோ வித்தம் சுபகுலம் திருதராஷ்டிராஜ தர்மஜா. இவ்வளவும் சொல்லிட்டு பீமன் அங்கேருந்து போயிட்டான். பாக்கி 3 பேர்கிட்ட ஆலோசிக்கிறார் தர்மபுத்திரன். அவளெல்லாம் தர்மபுத்திரனோட வாக்குக்கு கட்டுப்பட்டான். அர்ஜுனனும் நகுலும் சகதேவனும் சொல்றா,
இல்லையாண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறோளோ அதை போல கொடுத்துங்கோ அப்படின்னு சொல்ல அவசியமுள்ள தனமெல்லாம் திருதராஷ்டிரருக்கு கொடுக்கிறார் தர்மபுத்திரர். எப்போவுமே பலம் கொஞ்சம் ஓங்கித்தான் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு இவ்வளவு பலசாலியாக இருந்தும் கூட அண்ணா சூதுகளில் தோத்தாங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த சபையிலிருந்து தலையை தொங்கப்பட்டு உட்காண்டிருந்தான் பீமன். அந்த அமர்ஷம், அந்த வைராக்கியம், அந்த துக்கம், அந்த ஆதங்கம் சொல்லுவாளே தமிழில், அதை மாதிரி. அதனால தான் அவன் அவ்வளவும் பேசுகிறான். அவன் போயிட்டான், பாக்குள்வாள்கிட்ட கேட்டு வாண்டு தர்மத்தெல்லாம் கொடுத்தார், அவன் தனமெல்லாம் கொடுத்தார் திருதராஷ்டிரருக்கு. கிருத்வோர்தௌஹிகம் சர்வம் காந்தாரி சகிதோ நிருபா பிரவிவேஷவனம் தூர்ணம் குந்தியாச்ச விதுரேனச்சா. திருதராஷ்டிர மகாராஜா காந்தரோட புத்திரன்மாரை உத்தேசித்துள்ள ஔர்த்தியோக கர்மங்களெல்லாம் செய்து குந்தியோடும் விதரனோடும் கூடி வேகம் வனத்திலேக்கு போகவும் செய்தார். குந்தியும் போயிட்டார். சஞ்சயேன பரிஜ்ஞாதோ நிர்கதோசௌ மகாமதிஹி புத்திரே நிவாரியமானோபி சூரசேன சுதாகதாம். சஞ்சயனோட அறிவோடு கூடிதான் ராஜா வனத்திற்கு போனார். புத்திரன்மார் தடைஞ்சிட்டும் சூரசேன புத்திரியான குந்தியும் கூட போனான். அவள்லாம் அம்மையை தடைஞ்சா, இல்லை நான் போகிறேன். ஏன்னா காந்தாரிட்ட அவ்வளவு மதிப்பு. ஜேஷ்ட பிராதா பிராசமகானா அண்ணா அல்லவா, பாண்டுடைய அண்ணா அல்லவா. அப்போ காந்தாரிங்கிற அம்மையோட ஸ்தானமாக்குமே. அவளை சுஷ்ரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா காந்தாரியும் கண்ணை கட்டின்னு இருக்கா, விருக்கும் கண் தெரியாது. அதனால விதுரையும் கூட்டிண்டு இவ 4 பேருமா வனவாசம் போயிட்டான். அதான் எவ்வளவு துஷ்டத்தனம் செய்தாலும் அந்த பிளட் ரிலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதையாக்க அங்கே காட்டுறது. விலபன் பீமசேனோபி ததான்யேசாபி கௌரவாஹ கங்கா தீராத் பராவிருத்திய யயுஸ் சர்வே கஜாஹ்வயம். அநியாத்திரம் செய்த பீமசரன் மற்ற கௌரன்மாரும் எல்லாம் விளைவிச்சு கொண்டு கங்கா தீரத்திலிருந்து மடங்கி ஹஸ்தினபுரத்துக்கு போனான். அவளை கொண்டு விட்டுட்டு அவளை நதிக்கரைக்கு அந்த பக்கம் விட்டுட்டு அத்தனை பேரும் ஹஸ்தினபுரம் திரும்பி வந்தான். தேகத்வா ஜானவி தேரே சதயூபாசிரமம் சுபம் கிருத்வா திருணை குடீம் தத்திர தபஸ்தேபு சமாஹிதாக. திருதராஷ்டிரன் காந்தாரி தொடங்கினமா சுபமான சதயூபாசிரமம் அங்கே புல்லு கொண்டு ஒரு குடில் கட்டி ஏகாகிர சித்தராய் தபஸ் பண்ணி அங்கே கழிஞ்சான். அப்படி இருக்க சதான்யப்தா நிஷத்தேஷாம் யதாயாதா ஹி தாபசாக திஷ்டிரஸ்து விரகாத் அனுஜானிதம் அப்ரவீத். அவள் தாபச விருத்தியில் மூழ்கி 6 வருஷம் கழிஞ்சா அந்த காலத்தை விரகம் சகிக்காத யுதிஷ்டிரன் அனுஜன்மாரை கூப்பிட்டு சொல்கிறார், என்னதான் நம்ம இருந்தாலும் அவள் காட்டில் போய் தபஸ் பண்ண போனாலும் அவள் இப்படி நம்மளை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாக இருக்குது, அவளை பார்க்காம இருக்க முடியாது. அதனால எல்லாரும் அவளை பார்க்க போனோம். சொப்னே திருஷ்டுவா மயா குந்தி துர்பலா வனசம்ஸ்திதா மனோமே ஜாயதே திருஷ்டும் மாதரம் பிதரு ததா. துர்பலியாய் வனத்தில் கழிப்பட்ட குந்தியை நான் சொப்பனத்தில் பார்த்தேன். அம்மையையும் திருதராஷ்டிர காந்தாரி என்பவரையும் நம்ம பார்க்கறதுக்கு ஆகிரகிக்கிறேன். அதனால் நமக்கெல்லாம் நேராக காட்டுக்கு போய் அவளை பார்க்கலாம். விதுருஞ்ச மகாத்மானம் சஞ்சயம் ஜ மகாமதிம் ரோஜதேய திவஸ் சர்வான் பிரஜாம இதுமே மதிகி. மகாத்மான விதுரனையும் மகா புத்திமான சஞ்சயனையும் இஷ்டமானங்கள் நமக்கெல்லாம் கூடி போகலாம். அவா மேலே நமக்கு இஷ்டம் உண்டே, போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் அவளை பார்க்கறதுக்கு தீர்மானிக்கிறார் யுதிஷ்டிரன். ததஸ்தே பிராதரஸ்தர்வே சுபத்ரா திரௌபதி ததா வைராடிஜ மகாபாகா ததா நாகரிகோஜனா. அப்புறம் சகோதரர்கள் எல்லாரும் சுபத்ரை திரௌபதி மகாபாகையான உத்தரை நகரவாசிகளான ஜனங்கள் எல்லாருமே கூட சேர்ந்து பிராப்தா சர்வஜனை சார்த்தம் பாண்டவா தர்சனோத்சுகாக சதயூபாசிரமம் பிராப்பிய ததிருஷு சர்வ ஏவதே. வந்து கூடினவெல்லாம் சேர்ந்து அவளை பார்க்கறதுக்குள்ள திருக்கத்தோட சதயூபாசிரமத்தில் எத்தினா அங்கே போய் எல்லாரும் அங்கே உள்ளவாளை பார்த்து தரிசிச்சான். விதுரோண யதா திருஷ்டோ தர்மஸ்தம் பிருஷ்டவாம் ததா குவாஸ்தேச விதுரோ தீமாம் தாமுவாச்சாம்பிகா சுதா. விதுரரை பார்க்காததுனால தர்மபுத்திர கேட்கிறார், விஞ்ஞானியானது விதுரன் எங்கே? அம்பிகாபுத்திரன திருதராஷ்டிரன் அவர்கிட்ட பதில் சொல்றார், விதுரன் இங்கே இல்லை. விரக்தஸ்திரதே க்ஷத்தா நிரீகோ நிஷ்பரிகிரகா கிருதோப்பியேகாந்த சம்பாசி தியாயே தந்த சனாதனம். விரக்தனும் ஆகிரகம் ஒடுங்கினவனும் அனாசக்தனுமாய் சஞ்சரிக்கிறான் விதுரன். ஏகாந்தத்தில் எங்கேயோ இருந்து உங்களின் சனாதன பிரம்மத்தை தியானிச்சுருக்கார், எங்கள் கூட இல்லை. அவ எங்கே இருக்கிறான்னு தெரியாது. கங்கா கச்சன் துதீயேன்னி வனே ராஜா யுதிஷ்டிரா
ததர்ஷ விதுரம் க்ஷாமம் தபசா சம்சித விரதம். அடுத்த நாளைக்கு கங்கையில் போகும்போது யுதிஷ்டிரன் வனத்தில் வச்சு தபஸ் கொண்டும் விரதங்கள் கொண்டும் சோஷிச்ச விதுரனை பார்க்கறதுக்கு இடையாச்சு. திருட்டோவாச்ச மகீபாலோ வனேகம் துவாம் யுதிஷ்டிரா தஸ்தோ ஸ்ருத்வாச்ச விதுரஸ்தானுபூத இவானகா. மகாராஜாவை பார்த்த உடனே, விதுரனை பார்த்த உடனே யுதிஷ்டன் சொல்றார், நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா ശരിക്കും உறவனுசரித்து சித்தப்பாவாக்கும். நிஷ்கலங்களான விதுரன் அதை கேட்டு ஸ்தம்பிச்ச போல் நிற்கிறாராம். க்ஷணேன புதுரஸ்யாஸ்யா நிஸ்திருதம் தேஜ அத்புதம் ஈனம் யுதிஷ்டிரஸ்யாஸ்யே தர்மாம்சத்வாத் பரஸ்பரம். அப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் சொன்ன உடனே விதுரனுடைய முகத்திலேருந்து ஒரு தேஜஸ் அப்படி வெளியில் வந்துதான். இருவரும் தர்மாம்சராஜ் துல்லியமுள்ள யுதிஷ்டருடைய முகத்திலேருந்தும் அது லயிச்சது. அப்படி இவருடைய தேஜஸ் யுதிஷ்டரோட முகத்தில் லயிச்ச உடனே விதுரன் கீழே விழுந்து பிராணன் போயிடுது. க்ஷணேன விதுரஸ்யாஸ்யா நிஸ்திருதம் தேஜ அத்புதம் லீனம் யுதிஷ்டிரஸ்யாஸ்யே தர்மாம்சத்வாத் பரஸ்பரம். தர்மத்துக்கே உறவிடமாக இருக்கப்பட்டவர் தர்மபுத்திரர். அந்த தர்மத்தையே இதாக கொண்டவன் விதுரன். அதனால அந்த தர்மத்தோடு சேர்ந்துருத்தாம அவருடைய ஆத்மா. அப்படி பிராணனை உபேட்சிச்சார். யுதிஷ்டிரன் ரொம்ப துக்கிச்சார். அந்த சரீரம் தெய்ப்பிக்கிறதுக்கு அவளை ஏற்பாடு பண்ணி விதுரனுக்கு உதகக்கிரியை செய்கிறார் தர்மபுத்திரர். ஸ்ருணுஸ்து ததா ராஜ்ஞோ வாகுவாச்சா சரீரணி விரக்தோயம் நதாஹார்ஹோ யதேஷ்டம் கச்ச பூபதே. ராஜா கேட்குற மாதிரி ஒரு அசரீரி வாக்கு உண்டாச்சான். நீங்கள் கர்மெல்லாம் பண்ணுங்கோ, ஆனால் இவனை தகிப்பிக்கப்படாது. ஏன்னா விரக்தனானதுனால தகிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் பாட்டில் அங்கே போட்டு நீங்கள் பாட்டில் போய்ங்கோ, அது அங்கே இருக்கட்டும். அந்த ஜடத்தை இதனுடைய சரீரத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. அசரீரி வாக்குனா தெய்வ சம்மதமான வாக்குன்னு அர்த்தம். சப்தம் மட்டும் கேட்கும், ஆள தெரியாது. ஸ்ருத்வா தேபாதர சர்வே சஸ்னுர் கங்காஜலே மலே கத்வா நிவேதயா அபாசுர் திருதராட்ராஜபிஸ்தராத். அப்படி அசரீர்வாத கேட்ட உடனே எல்லா சகோதரன்மாரெல்லாம் நிர்மலமான கங்காஜலத்தில் ஸ்நானம் செய்து நேத திருதராஷ்டிரட்ட விவரம் விஸ்தரித்து சொன்னான். நாங்கள் விதுரனை பார்த்தோம், இந்த மாதிரி தான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தர்மபுத்திரர் திருதராஷ்டிரர் சொன்னார். சுஸ்திதாஸ்திராசிரமே சர்வே பாண்டவா நாகரே சஹா தத்ர சத்யபதி சூனுர் நாரதஷ்ட சமாகதா. பாண்டவன்மார் நகரவாசிகளோடைய ஆசிரமத்தில் தாமசிக்க அப்போ சத்யவதி புத்திரன வியாசனும் நாரத மகர்ஷியும் அங்கே வந்தான். முனயோன்யே மகாத்மானச்சாகதா தர்மனந்தனம் குந்தி பிராக ததா வியாசம் சம்ஸ்திதம் சுபதர்ஷனம். மகாத்மாக்காளான மற்ற மகர்ஷிமாரையும் தர்மபுத்திரரோடு அடுத்தில் எத்தினா. அப்படி எல்லாரும் வியாசர் மற்ற மகர்ஷிகள் எல்லாம் வர குந்தி தன்னுடைய பக்கத்தில் இருந்த சுபதர்ஷனான வியாசங்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணகர்ணஸ்து புத்ரோமே ஜாதா மாத்திரஸ்து வீக்ஷிதா மனோமே தப்பியதேத்யர்த்தம் தர்ஷயஸ்வதபோதனா. என்னதான் இருந்தாலும் அம்மையிலவா அந்த மாதுருத்தம் இருக்குமே. வியாசரே, கர்ணன் என்னுடைய பிள்ளை. பிறந்த சமயத்தில் அவனுடைய முகத்தை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. என்னுடைய மனசு செரிக்கும் நேர்றது. என்னுடைய ஆகிரகம் சாதிக்கிறதுக்காக ஒரு பிராവശ്யம் அவனுடைய முகத்தை நான் பார்க்கணும், எனக்கு அவனை காட்டித்தர முடியுமா? ஆனால் தபோபலம் உள்ளவர் வியாசர். அப்படி அவ கேட்ட உடனே பக்கத்தில் காந்தாரி நிற்கிறாளே, அவளும் ஒரு தாய் தானே. காந்தர்யுவாச்ச சமர்த்தோசி மகாபாகம் குருமே வாஞ்சிதம் பிரபோ துரியோதனோ ரணே கச்சத்வீக்ஷிதோ நமயா முனே. இந்த இடத்துல ஆதிசங்கருடைய ஸ்லோகம் ஓர்ம வருது. குபுத்ரோ ஜாயேத குஜிதபி குமாதா நபவதீன்னு பவானி புஜங்கத்தில் சொல்கிறான். 100 துஷ்டனான புத்திரன்மார் இருக்கலாம், ஆனால் ஒரு துஷ்டையான அம்மா கூட இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு. என்னதான் துரியோதனன் துஷ்டனாக இருந்தாலும் காந்தாரியை பொறுத்த மட்டும் பிள்ளை இல்லவா, அந்த ஸ்நேகம் இருக்கத்தானே செய்யும். கேட்குறா, ஏ பிரபு, உங்களுடைய கழிவு என்னான்னு தெரியும். குந்தி தேவி கேட்ட மாதிரி நானும் கேட்குறேன், என்னுடைய ஆகிரகம் கூட இங்கே நிறைவேற்றி தரணும்.
யுத்தத்துக்கு போன துரியோதனனை நான் பார்க்கவே இல்லை. எங்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போனவன் தான், அப்புறம் அவன் நான் பார்க்கவே இல்லை. அதனால தம் தர்ஷய முனிஸ்ரேஷ்டா புத்திரம் மேத்தும் சகானுஜம். அந்த துரியோதனை முனே அர்ஜுன்மாரோடொப்பம் காட்டித்தரணும். அவனை மட்டுமல்ல, அவனுடைய சகோதரன்மாரோடு சேர்ந்து எனக்கு பார்க்கணும், அந்த ஆகிரகம் இருக்கு, சாதித்து தரணும். அங்க இன்னொரு மாதாவும் இருக்காளே, பிள்ளைய பறி கொடுத்தவளாரே, சுபத்ரோவாச்சா அபிமன்யும் மகாவீரம் பிராணாதப்பியதிகம் பிரியம். எனக்கு பிராணனை விட பிரியமானவன் என்னுடைய மகன் அபிமன்யு, வீரனுமான அபிமன்யு. திருட்டுகாமாஸ்மி சர்வக்ய தர்ஷயாத்ய தபோதனா ஏவம் விதானி வாக்கியானை சுத்வா சத்தியமதி சுதா. அவனையும் காணறதுக்கு நான் பார்க்கறதுக்கு ஆகிரகிக்கிறேன். அப்படி குந்தி தேவி கர்ணனை பார்க்கணும்னு சொல்றா, காந்தாரி துரியோதனே மற்றும் 99 சகோதரன்மாரையும் பார்க்கணும்னு சொல்றா, சுபத்ரை அபிமன்யு பார்க்கணும்னு சொல்ல, அப்படி இதெல்லாம் வியாசர் கேட்டார். கேட்டுட்டு நேர போனார். சமயம் ஆயிடுத்து, சந்தியாவந்தனம் பண்ணணும். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. கிரந்தங்கள் எல்லாம் அதை எடுத்தெடுத்து சொல்றான். பிராணாயாமம் தத கிருத்வா தத்யௌ தேவீம் சனாதனீம் சந்தியா காலே தசம்பிராப்தே கங்காயாம் முனி சத்தமஹா. இதெல்லாம் கேட்டு வரும்போது சந்தியா காலம் ஆயிடுத்து. பிராணாயாமம் சனாதனியாய தேவியை தியானிச்சார். பின்ன சந்தியாவந்தன சமயம் எத்தினப்போ முனிஸ்ரேஷ்ண வாசன் கங்கைக்கு போனார். சர்வாம்ஸ்தாச்ச சமாஹூய யுதிஷ்டிர புரோகமான் துஷ்டாப விஸ்வஜனனீம் ஸ்நாத்வா புண்ணியசரி ஜலே. யுதிஷ்டன் தொடங்கியவர்களெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த கங்கா ஸ்நானம் செய்த சேஷம் விஸ்வஜனனியை ஸ்தோத்திரம் பண்ணினா, அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினா. எதுக்கு இந்த கதை வந்ததுன்னு ஒரு மாமியை கேட்டா இல்லையா? தாத்பரியம் இதற்கு காரணம். எந்த காரியம் நடந்தாலும் அம்பாளைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு சொன்னா, அந்த அம்பாள்னு சொன்னா 26 தத்துவமான பிரம்மம், அதுதான் தாத்பரியம். எல்லாத்துக்கும் அதீதமா இருக்கக்கூடிய அந்த சக்தி, அது நம்ம தேவி பாகவத மானத்தினால தேவின்னு சொல்றோம். அத்தனை பேரும் தேவிய ஸ்தோத்திரம் பண்றா. பிரகிருதிம் புருஷா ராமம் சகுணம் நிர்குணம் ததா தேவதேவீம் பிரம்மரூபா மணித்வீபாதிவாசினி. திருணாத்மகியம் புருஷாராமயம் சகுணையும் நிர்குணையும் மணித்வீபவாசினியும் பிரம்மரூபமான தேவியே அவ ஸ்தோத்திரம் பண்ணினா. இப்படி யதா நவேதான விஷ்ணு ஸ்ரீஸ்வரா நவாசபோ நைவ ஜலாதிபஸ்ததா நவித்தபோ நைவ யமஸ்ச பாவகஸ்ததாதி தேவி துவமகம் நமாமிதாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், வருணன், குபேரன், யமன், அக்னி, இதெல்லாம் இல்லாதிருக்கும் போது எது தேவியாக்குமோ பராசக்தியான இருந்த அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடியது ஈஸ்வர சக்தின்னு அர்த்தம். மகாபிரளய காலத்தில் எல்லா தத்துவங்களும் போயிடுமே, அந்த பிரம்மம் மட்டும்தானே இருக்கும். அந்த பிரம்மத்தை இங்கே அம்பிகையா தியானம் பண்ணி சொல்றா. அந்த பட்ட உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். எப்படி ஜலம் ந வாயுர் ந தரா ந சாம்பரம் ஸ்ருணோ ந சேஷாம் ச நதேந்திரியாண்யம் மனோ ந புத்திர் ந ஜதிக் மஜுஷி ததாசி தேவி துவமகம் நமாமிதாம். ஜலம், வாயு, பூமி, ஆகாசம், இதோடெல்லாம் கணங்கள், இந்திரியங்கள், அகங்காரம், மனசு, புத்தி, சூரியன், சந்திரன், இதெல்லாம் இல்லாதிருந்தாலுமே கூட ஏதி தேவியாக்குமோ உண்டு, அந்த தேவிய சக்தியை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம். அப்படின்னா இப்ப சொன்ன வஸ்துக்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல், எல்லாம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் இல்லாமல் அங்க வரும்போது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், இது நாலும் தீர்ந்தாச்சுன்னா அனுகிரகம் நடக்க போறதும் இப்படித்தானே. இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இந்த சக்திகள் ஒன்றும் இருக்காது. அதனாலதான் இவாளெல்லாம் இல்லாமனாலும் இருக்கக்கூடிய ஒரு சக்தியான தேவி ஒரு நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா அது 26 தத்துவமான பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்றான்னு அர்த்தம். எப்படி இமம் ஜீவலோகம் சமாதாய சித்தே குணேர்லிங்க கோஷம் ச நீத்வா சமாதௌ இதா கல்பகாலம் நயசாத்மதந்திரா நகோப்பியஸ்தி வேத்தா விவேகாங்கதோபி. இந்த ஜீவலோகத்தை முழுவன் சுஜித்தத்தில் ஒதுக்கி குணங்களோடு கூடின காரண சரீரத்தை சமாதியிலேக்கு நெய்ச்சுண்டு திரிஜெயப்பட்ட உங்களை சுதந்திரமாய் கல்பகாலம் நெய்க்கிறது. விவேகமுள்ள ஒருவன் போலும் அதை அறியறதில்லை. அத்தனை ஜீவஜாலங்களையும் தனக்குள்ள வச்சு சம்ரட்சிக்கக்கூடியவள் இல்லையா ஆதிபராசக்தி. அதனால பிரார்த்தயத்யேஷமாம் லோகோ மிருதானாம் தர்சனம் புனः நாகம் க்ஷமோஸ்மி மாதஸ்துவம் தர்ஷயா சுஜனான் திருதான். இந்த மனுஷாலாம் எங்கிட்ட பிரார்த்திக்கிறா, காலமானவாளெல்லாம் அவளுக்கு பார்க்கணும் சொல்லி. அம்மே, நான் அதுக்கு ஆளல்ல.
என்னால் முடியாது, எங்கிட்ட வந்து கேட்கறா காட்டித்தரணும்னு சொல்லி அதுக்குள்ள சக்தி எனக்கு கிடையாதம்மா. அதனால நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணி அவளுடைய ஆகிரகத்தை சாதிச்சு கொடுக்கணும், காலமானவளெல்லாம் அவளை காட்டி கொடுக்கணும். இப்படி பிரார்த்தனை பண்ணினார் வியாசன். அப்படின்னுட்டு மேல என்ன நடந்ததுன்னு சொல்றார். சூதோவாச்சா ஏவம் ஸ்துதானதா தேவி மாயா திரிபுவனேஸ்வரி சொர்க்காதாஹூய சர்வான் வை தர்ஷயாமாச பார்த்திவான். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின உடனே புவனேஸ்வரியான மாயால ராஜாக்கன்மாரெல்லாம் சொர்க்கத்திலேருந்து விழிச்சு வருத்தி அவளுக்கு காட்டி கொடுத்தா. அத்தனை பேரும் வந்த கர்ணன், துரியோதனன், துஷாசனன், துர்முகன், 108 100 குட்டி புத்திரன்மார், அபிமன்யு. திருட்வா குந்தீபகாந்தாரி சுபத்ராஜ விராடஜா பாண்டவா முமுது சர்வே வீக்ஷ பிரத்யாகதான் சுகான். இப்படி திரும்பி வந்த சொந்தக்கார் எல்லாம் கண்டு குந்தியும் காந்தாரியும் சுபத்திரையும் உத்தரையும் பாண்டவன்மாரும் எல்லாம் அத்தியதிகம் சந்தோஷிச்சா. புனர்விசர்ஜிதாஸ்தேன வியாசேனாமித தேஜசா ஸ்மிருத்வா தேவீம் மகாமாயாம் இந்திரஜாலமிவோத்யதம். இந்திரஜாலம் பிரகடிப்பிச்ச மகாமாயாஸ்வரூபிணியான தேவியை ஸ்மரிச்சுக்கொண்டு அமித தேஜசன வியாசன் அவளை யதாஸ்தானத்தினேக்கு சொல்லி அனுப்பிச்சார். வந்தாச்சு, பார்த்தாச்சு, யதாஸ்தானத்துக்கு போனோம். ததா பிருஷ்டுவா யயுஸ் சர்வே பாண்டவா முனயஸ்ததா ராஜா நாகபுரம் பிராப்த குர்வன் வியாசகதாம் பிரதி. அதுக்கப்புறம் அவள்கிட்ட அனுவாதம் வாங்கி பாண்டவாளும் மனுஷிமாலம் யாத்திரையானா. வழியில் வியாசகதை அனுகாதனம் செய்து கொண்டு யுதிஷ்டிரம் ஹஸ்தினாபுரத்துக்கு எத்தினார். அப்படின்னு சொல்லி 2வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தை முடிக்கிறார் வியாச பகவான்.